ஆபரண தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இந்த நகைக்கடனை தள்ளுபடி அரசு வழங்குமா? இப்படி ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு தாங்க இருக்குது. நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது இந்த கொஞ்ச காலமாக கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். ஸோ தேர்தல் விரைவில் வரப்போகிறது. நகைக்கடன்கள் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்களா இல்லையா? ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஒரு ஹாட்டான டாபிக். நகைக்கடன்கள் தள்ளுபடி அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறப்ப 5 சவரனுக்கு உள்ள தள்ளுபடி கன்ஃபார்மாக கிடைக்கும். 5 சவரனுக்கு மேலே இருந்தால் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காது, எந்த வங்கிகளுக்கு கிடைக்கும், எந்த வங்கிகளுக்கு கிடைக்காது, ரேஷன் கார்டு ஆதார் கார்டு விவரங்கள் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. எந்த அமௌண்ட்டுக்குள்ளே கிடைக்கும், எந்த அமௌண்ட்டுக்கு மேலே போனால் கிடைக்காது. இதுதாங்க மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் இதுதான். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை அரசு பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க. வரக்கூடிய தேர்தல் மிக மிக முக்கியமானது ஒன்று. 2026 சட்டமன்ற தேர்தல் காரணமாக ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ 5 சவரனுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் தள்ளுபடி பண்ணுறாங்க. 5 சவரனுக்கு மேலே ஒரு 2 சவரன் எக்ஸ்ட்ரா வந்தாலும் 5 லட்ச ரூபா வரைக்கும் தள்ளுபடி ரெடியாக இருக்குது மக்களே. இந்த நகைக்கடன் தள்ளுபடி எல்லாமே பார்த்திங்கன்னா நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் ஒரு சில பேங்க் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கின்றது தமிழ்நாடுடைய பேங்க்கு. ஸோ அந்த பேங்க்கும் சில நேஷ்னலைஸ்ட் பேங்க்கும் இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நகைக்கடன் தள்ளுபடிக்காக குடும்ப அட்டை விவரங்கள் எல்லாமே தற்சமயம் எடுத்துகிட்ருக்காங்க கணக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ எந்த மாதம் வச்சவங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. ஸோ எப்போ வச்சுருந்தாலும் சரியே, ஆனால் இந்த டிசம்பருக்குள்ளாமல் நீங்கள் வச்சுருக்கணும். டிசம்பருக்கு மேலே ஜனவரி மாதம் வச்சிங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியில் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கு. எதுவாக இருந்தாலும் இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார நீங்கள் வைத்திருக்க வேண்டுங்க. ஸோ கரெக்டாக 1/1/2026 முதல் இந்த நகைகள் இந்த வகையான நகைகளுக்கும் தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குங்க. ஸோ குறைந்த வட்டி உள்ளிட்ட காரணங்களாக நகைக்கடன் முக்கியத்துவம் குறையாமல் உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் தேர்தலும் விரைவில் தமிழக வரவுள்ளதால் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு தமிழக அரசு சார்பில் வெளியாகும் என்று எதிர்பார்ப்புகள் எகிரியுள்ளன. உலகம் முழுவதுமே தங்கத்துக்கென்ற தனி மதிப்பு அனைத்து காலத்திலும் இருந்து வருகிறது. தற்பொழுது உலகளாவிய பொருளாதாரத்தின் நிலையை, தங்கத்தின் தேவை, புவிசார் அரசியல் பதட்டங்கள் போன்ற காரணங்களுக்காக தங்கத்தின் நிலையில் தினசரி மாற்றங்கள் ஏற்பட்டு தாங்க வருது. ஸோ தமிழக அரசு கண்டிப்பாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகள் பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியை அமல்படுத்த போகிறாங்க. ஸோ 5 சவரனுக்கு கீழே இருந்தாலும் சரி, 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க போகுது. ஸோ இந்த டிசம்பர் இறுதிக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடியுடைய பெயர் எடுத்துக்கும். மீதி யாருக்குமே பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடியுடைய பெயர்கள் வர வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ மாதம் வருமானம் மாத வருமானத்தை கேட்குவாங்க. ஸோ அந்த மாத வருமானத்தை கணக்கை கொண்டு நகைக்கடன் தள்ளுபடிகளுடைய ரேஷன் பதிவேடுகள் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எத்தனை பேர் நகைக்கடன் தள்ளுபடி நகைக்கடன் வாங்குகிறாங்க அப்படின்ற பட்டியலை அரசு தரப்புலேருந்து எடுத்துகிட்டு வராங்க மக்களே. ஸோ கிட்டத்தட்ட 5 சவரன் வரத்துக்கும் நகைக்கடன் தள்ளுபடின்றது கன்ஃபார்மாக தெரியும். 5 சவரனுக்கு மேலே இருந்தாலும் ஓரிரு சவரனுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைத்துவிடும் மக்களே. நகைக்கடன் தள்ளுபடியை இந்த 2025 டிசம்பருக்குள்ளாமல் வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். மற்றபடி மற்ற இடத்துல வச்சுருந்தீங்க, மாறி போய் வச்சுருந்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அரிது மக்களே. ஸோ அதனால் நகைக்கடன் தள்ளுபடியை ரொம்ப நேர்த்தியாக பயன்படுத்திக்கோங்க. 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபமாக வர இருக்குங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி எல்லாமே மக்களுக்காக அரசு அறிவிக்க போகிறாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டுமே கிடையாது, நகைக்கடன் தள்ளுபடியோடைய பெயர் பட்டியலை இந்த டிசம்பர் மாதம் 31 வெளியிட்டுருவாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பு அன்அஃபிஷியலாக வந்துட்டுருக்கு. அதான் இப்போ நான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.